மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தார்கள் என்கிற காரியம். சோ இது எவ்வளவு முக்கியமான காரியம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல மிக முக்கியமாக இந்த பேசேஜ்லேயே இந்த வசன பகுதியினுடைய முக்கியத்துவம் அல்லது இந்த வசன பகுதியினுடைய பின்னணியத்திலே இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அல்லது இந்த சொற்றொடரை நாம் பார்த்தோமானால், சுவிசேஷம் எதற்காக என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். சுவிசேஷம் எதற்காக என்றால், ஒட்டுமொத்தமாக மனுக்குலத்தின் மேலே தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல படிகள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக 2 காரியங்களை அல்லது 3 காரியங்களை மாத்திரம் முகவுரையாக நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாததுதான் ஒரிஜினல் சின் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஒரிஜினல் சின் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருப்பதனாலே என்ன விளைவு அல்லது என்ன விளைவு ஏற்படுகிறது என்பதுதான் மிக முக்கியமான காரியம். 18வது வசனம், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாத இந்த பாவமாகிய இந்த வித்து அல்லது மனுக்குலத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஆணிவேர் போல இருக்கிற இந்த மகா பெரிய இந்த பாவத்தை இழைத்தவனாகவே மனிதன் பிறக்கிறான். எல்லாருமே இந்த பாவத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள். ஆகையினாலே தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் எதற்காக தேவை? இந்த தேவ கோபாக்கினை ஒவ்வொரு மனிதன் மேலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினாலே சுவிசேஷம் மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த தேவ கோபாக்கினை ஒரு மனிதனுக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுக்கு விரோதமாக வெளிப்பட்டிருக்கிறபடினாலும் இந்த கோபாக்கினையிலிருந்து அவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது என்பதற்காகவும் தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினபடினாலே அந்த குமாரன் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினபடினாலும் அந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பட்ட பாடுகளினாலே அந்த பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டபடினாலே விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நீதி இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதுதான் சுவிசேஷம். ஆனால் அந்த சுவிசேஷம் எதற்காக அடிப்படையிலே என்றால், மனிதனின் மேலே தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இன்றைக்கும் அந்த முகவுரையிலே இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த தேவ கோபாக்கினை என்கிற போதனை, டாக்ட்ரின் ஆஃப் த wrath ஆஃப் காட், டாக்ட்ரின் ஆஃப் ஹெல், தேவ கோபாக்கினை என்னும் உபதேசம், நித்திய நரக ஆக்கினை என்கிற உபதேசம், இந்த 2 உபதேசங்களும் மிகவும் சட்டிலாக, மிகவும் தந்திரமாக பிசாசானவனாலே திருச்சபையிலிருந்து எடுத்து போடப்பட்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது மிகவும் முக்கியமான காரியம். இந்த தேவ கோபாக்கினை குறித்து நமக்கு ஒரு போதனை இல்லாவிட்டால் மனுக்குலம் தேவ கோபாக்கினையிலிருந்து மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொருவனும், ஒவ்வொரு மனுஷன் மேலும் தேவ கோபாக்கினை அல்லது மறுபடியும் பிறவாத ஒவ்வொரு மனுஷன் மேலும் மனுஷியின் மேலும் இந்த தேவ கோபாக்கினை தொங்க விடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சுமந்தவனாகவே தெரிகிறான் என்கிற அந்த உணர்வு, ஆக அதிலிருந்து விடுதலை பெறுவதுதான், அல்லது இந்த தேவ கோபாக்கினைக்கு ஒரு பரிகாரம் செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லது அவன் மறுபடியும் பிறந்திருக்கிறானா என்கிற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி என்பதை நாம் அந்த குட் ஃப்ரைடே
தொடர்ந்து அந்த 3 நாள் கூட்டங்களிலேயும் தொடர்ந்து நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் இந்த நாட்களிலே இந்த தேவை ஒரு ஃபெல்ட் நீடாக இல்லாதபடியினாலே இதை குறித்து அஜாக்கிரதையாக இருக்கிறதை கடந்த வாரத்துல கூட ஒரு சகோதரியோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது இது அவங்க ஒரு திருச்சபையில விசுவாசியாக இருந்தும் கூட இந்த காரியம் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அவங்களுக்கு விளங்க வைக்கும்படியாக சொன்ன ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். நாம கணவனும் மனைவியுமாக அல்லது குடும்பமாக டிரைவ் பண்ணி ஒரு இடத்துக்கு செல்லும்படியாக டிரைவ் பண்ணி நம்ம போய்கொண்டிருக்கிறோம். போய்கொண்டிருக்கும் போது ராத்திரி ஆகிவிட்டது, சாயங்காலம் ஆகிவிட்டது, அது ராத்திரி ஆக போகுது, இரவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ்ல ஒன்னும் இப்போ இருக்கிற பிரிட்ஜ் மாதிரி லைட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற ஒரு பிரிட்ஜாக நம்ம நினைக்க வேண்டாம். எந்த ஒரு ஸ்ட்ரீட் லைட்டுமே இல்லாதபடி ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜை நம்ம கிராஸ் பண்ணணும். அதாவது ஒரு ஆற்றின் மேல கட்டப்பட்டிருக்கிற பிரிட்ஜ். அப்போ நமக்கு குடும்பத்துல எல்லாரும் சொல்றாங்க பசி எடுக்குது, நம்ம சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜ் தொடங்குற இடத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த ஒரு ஹோட்டல்ல போய் நம்ம குடும்பமா சாப்பிடுகிறோம். சோ பசிக்கிறது என்பது நம்முடைய ஒரு தேவையா இருக்கிறது. அந்த தேவையை பூர்த்தி செய்யும்படியாக ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது, சாப்பிட போறோம். சாப்பிட்டுட்டு நம்முடைய இன்டென்ஷன் என்னன்னா தொடர்ந்து நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அடுத்த பகுதிக்கு நம்ம போகணும், தொடர்ந்து பிரயாணம் பண்ண வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்ம சந்தோஷமா சிரிச்சு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நம்முடைய அந்த தேவையை நாம பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த பிரிட்ஜ் 2 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் தாண்டி அந்த பிரிட்ஜ் உடைஞ்சிருக்கு. அந்த பிரிட்ஜ் உடைந்து போயிருக்கிறதை, முற்றிலுமாக உடைந்து போயிருக்கிறது என்பது நமக்கு தெரியாமலே நம்ம சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போ கேள்வி என்னவென்றால், பசி எடுக்கிறது, சாப்பிட வேண்டும், பசி எடுக்கிறது என்கிறது நம்முடைய மிக முக்கியமான வைட்டலான தேவையா, அல்லது அந்த நீங்கள் செல்ல போகிற அந்த பிரயாணத்திலே 1 கிலோமீட்டர் தாண்டினோடனே அந்த பாலம் உடைந்திருக்கிறது என்பதை குறித்த இன்ஃபர்மேஷனா? எது நமக்கு தேவை, மிக அத்தியாவசியமாக தேவை? அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது நான் எல்லாருக்காகவும் தான் பேசுகிறேன். நாம ஒரு முறை கூட நம்மளை ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு உதவியாக இருக்கும். நாம பசி எடுக்கிறது என்கிறது ஒரு தேவைதான், அது நான் ஃபீல் பண்ணுகிற தேவை. ஆனால் பாலம் உடைந்திருக்கிறது என்பது நான் ஃபீல் பண்ணாதபடினாலே, அது எனக்கு தெரியாதபடினாலே அது என்னுடைய தேவை அல்ல என்று சொல்ல முடியாது. இதை காட்டிலும் 1000 மடங்கு 10,000 மடங்கு அதிகமானது அந்த தேவை. ஒருவேளை பசிக்கிறதுனாலே சாப்பிடாம இருந்தா கூட நம்ம சாக மாட்டோம். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காமல் இருந்தால், நீங்கள் செல்லுகிற வழியிலே இன்னும் 1 கிலோமீட்டர் கொஞ்ச தூரம், கொஞ்ச நேரம் நீங்க பிரயாணம் பண்ணின உடனே இந்த பாலம் உடைந்திருக்கிறதை நீங்கள் அறியாமல் போவீர்களே, ஆனால் நீங்கள் விழுந்து குடும்பமாக மரித்து போவீர்கள். சோ அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்ப தேவை என்று நான் உணரவில்லை. நான் தேவை என்று உணராத ஒரு காரியம் என்னுடைய தேவை இல்லை என்று நான் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய தேவையா இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்று அநேகர் கிறிஸ்தவ விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த கேன்சர்னாலேயோ இல்லாட்டி சுகவீனங்களினாலேயோ இல்லாட்டி கடன் பிரச்சனையினாலேயோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற, மிகவும் வருத்தத்துல இருக்கிற ஒரு நபருக்கு, ஒரு குடும்பத்திற்கு அந்த காரியத்திற்காக கிறிஸ்துவிடத்தை ஜெபம் பண்ணி அவங்களுக்கு அது சுகமாகி அப்படித்தானே அவங்க வர முடியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவனை மிகவும் ஆழமாக ஊண்டி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஃபெல்ட் நீட்ஸ்
இது அந்த பாலம் உடைந்திருக்கிறது என்பது ஒரு ஒரு உணரப்படாத ஒரு தேவையாக இருந்தாலும் அதுதான் அல்லவா அவர்களுடைய தேவை அந்த ஒரு கட்டத்திலே, அந்த ஒரு கான்டெக்ட்ல. சோ அது போலவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலே அல்லது பயங்கரமான வியாதியிலே வருத்தத்திலே இருக்கிற அந்த மக்களுடையவும் தேவை இந்த தேவ கோபாக்கினை அவர்கள் மேலே இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடியினாலே அது அவருடைய தேவை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அதுதான் அவர்களுக்கு பிரதானமான தேவை என்பதை இந்த மாலை வேளையிலே உணர்ந்தவர்களாக இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ள போவோம். இந்த ஆகையினாலே இந்த முகவுரை நேரத்துல இதை நான் சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றிலும் நாம அன்றாடகம் பார்க்கிற மக்கள் ஒருவேளை மறுபடியும் பிரமாதவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் மேலே இந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபாக்கினை அதை சுமந்து கொண்டுதான் அவர்கள் இருக்கிறார்கள். அங்குமெங்குமாக சந்தோஷமாய் திரிகிறார்கள், நம்மை பார்க்கிறார்கள், நம்மை சந்திக்கிறார்கள், நம்மோடு பேசுகிறார்கள், போகிறார்கள் என்கிற உணர்வு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் அது எப்பொழுதும் இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் நம்மையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்மை வெளிப்படுத்தாத பட்சத்திலே நாம் அவரை அறிந்து கொள்ள முடியாது. மனிதன் இந்த கடவுளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் தம்மை தாமே நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். There should be a revelation from God himself. அதுதான் ஜெனரல் ரெவலேஷன் என்று, பொதுவான வெளிப்படுத்தல் என்று அவர் தம்முடைய படைப்பிலே தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்லாதபடி நம்முடைய கரங்களிலே அவருடைய ஸ்பெஷல் ரெவலேஷன் என்கிற வேத புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்திலே அல்லது இந்த வேத புத்தகம் என்ன என்பதை மிகவும் சுருக்கமாக சொல்வோமே ஆனால் இட் இஸ் த ரெவலேஷன் ஆஃப் காட். தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். சோ தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தாவிட்டால் அவரை யாருக்கும் தெரியாது. நாம படைத்த தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக மனிதனை நேசிக்கிற ஒருவராகத்தான் இருக்க வேண்டும், நிச்சயமாக அவனுக்கு நல்லது செய்கிறவராகத்தான் இருக்க வேண்டும் என்றெல்லாம் மனிதன் பல கற்பனைகளை செய்தாலும் தேவன் யார் என்பதை அவர் வசனத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய ஆதாரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எதற்காக சொல்கிறேன் என்றால், பழைய ஏற்பாட்டை படிக்கிற அநேக மக்கள் என்ன நினைக்கிறார்கள், the Old Testament is filled with violence, அல்லது தேவனாகிய கர்த்தர் திடீரென்று அவர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார், 1,85,000 பேரை பட்டயத்தால் அவர் கொலை செய்கிறார், தேவதூதனை கொண்டு கொலை. 1,85,000 ஒரு தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக ஆசாரியன் என்று ஆரோனுடைய பிள்ளைகளுக்கு பிரதிஷ்டை பண்ணி முதல் நாள் அவர்கள் மிகவும் கம்பீரமாக செய்யப்பட்ட நெய்யப்பட்ட அந்த ஆடையை உடுத்தி கொண்டு ஊரின் தும்மியும் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு மிக நேர்த்தியாக மிக பயத்தோடு நடுக்கத்தோடு நாம் முதல் நாள் தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் என்கிற உணர்வோடு அந்த ஆராதனை செய்யும் போது அவர்கள் ஒரு சிறு பிழை அல்ல, ஒரு பிழையை செய்தார்கள். அந்நிய அக்கினியை அவர்கள் கொண்டு வந்தபடியினாலே அங்கேயே தேவனால் அடிக்கப்பட்டார்கள், செத்தார்கள். நமக்கு தெரியும், அந்த பெலிஸ்தருடைய பாளையத்திலிருந்து அல்லது பெலிஸ்தருடைய பட்டணத்திலிருந்து இந்த தேவனுடைய பெட்டியை அவர்கள் ஒரு வண்டியிலே வைத்து அனுப்பும் போது ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக அது அனுப்பப்பட்டு அது வந்து கொண்டிருக்கிறது. அப்போ திடீரென்று மாடுகள் மிரண்டபடியினாலே அந்த தேவனுடைய பெட்டி, பயபக்திக்குரிய பெட்டி, அது கீழே விழுந்து விடக்கூடாது என்று மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாக ஊசா ஓடி போய், தேவனுடைய பெட்டி அல்லவா, அது கீழே விழுந்து விடக்கூடாது என்று அவன் போய் தாங்கி பிடிக்கும் போது ஆர்சி ஸ்ப்ரவுல் இதை குறித்து அதிகமாக சொல்வதை நீங்களும் கேட்டிருக்கலாம். அவருடைய பிரசங்கங்களிலே அவர் மிகவும் தத்ரூபமாக இதை சொல்லுவார்.
சபாஷ் ஊசா, நீ நன்றாக செய்திருக்கிறாய், என்னுடைய பெட்டி கீழே விழாதபடி, தேவனுடைய பெட்டி கீழே விழாதபடி நீ வைராக்கியம் பாராட்டி அதை பிடித்து கொண்டாய் என்று சொல்லி அவனை பாராட்டவில்லை. மாறாக அதுதான் அவனுடைய கடைசி தொடுகை. அவன் அடிக்கப்பட்டான், அருமையானது, அங்கேயே மரித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சோ இவையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பையும் தயவையும் இரக்கத்தையும் மாத்திரமல்ல, தாம் எப்படிப்பட்ட கோபமுடையவர் என்பதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ரோமர் 1:18 நாம் அதை தான் வாசித்தோம். தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவ கோபாக்கினை என்ன என்பதை இப்படி வேதாகமத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, இயற்கையிலையும் நம்ம பார்க்கிறோம். கொரோனா பிரேக் அவுட் ஆகி மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்து கொண்டிருக்கும் போது அதை பார்க்கிறோம். தேவ கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சோ இந்த கிருபையின் காலத்திலேயே தேவ கோபாக்கினை இத்தனை பயங்கரமாக இருக்குமானால், அந்த தேவ கோபாக்கினை என்பது முழு வீச்சிலே அது அவிழ்த்து விடப்படும் பொழுது, அல்லது தேவன் தம்முடைய கோபாக்கினையை முழுமையாக மனுக்குலத்தின் மேல் காண்பிக்க தொடங்கும் போது அது என்னமா இருக்கும் என்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டியது அவசியம். அருமையானவர்களே, இந்த தேவ கோபாக்கினையினுடைய தன்மை, அந்த ட்ரூத், அது நமக்கு இல்லாத பட்சத்திலே தேவன் என்னிலே உங்களிலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம ரியலைஸ் பண்ண முடியாது, அல்லது இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை நம்ம உணரவே முடியாத. அருமையானவர்களே, ஆகையினாலதான், இந்த உணர்வு இல்லாதபடியினாலதான், இல்லாட்டி இந்த தேவ கோபாக்கினையை குறித்த ரியலைசேஷன், இந்த தேவ கோபாக்கினையை குறித்த போதனை திருச்சபைகளிலே இல்லாதபடியினாலதான் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், ஆராதனை செய்வோம் என்று சொல்லும் போது உடனே, ஆண்டவரே என்னை கடந்த நாட்களிலே காத்து கொண்டீர், இந்த மாதிரி பல காரியங்களை சொல்லுகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தேவனாய கர்த்தர் நமக்கு அருளி இருக்கிற அந்த கிறிஸ்து, what an awesome gift he is என்பதை நம்ம அந்த 3 நாள் கூட்டங்களில பார்த்தோம். பட் ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்துவினுடைய ப்ரெஷஸ்னஸ், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளினார் என்கிறார். He gave Jesus to us. He gave Jesus Christ to us அப்படிங்கிறது அவருடைய அந்த கோபாக்கினையின் பின்னணியம் இல்லாதபடி, அது எல்லாருக்கும் கிறிஸ்து, எல்லாரும் தான் விசுவாசிக்கிறாங்க அப்படின்னு சாதாரணமா தோணும். அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே, இந்த பைபிள் ஸ்டடி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் கண்களை இந்த மாலை வேளையிலே ஒரு முறை கூட திறப்பாராக. என்னுடைய இருதயத்தின் கண்களை திறப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனென்று அவரை மகிமைப்படுத்தாதது என்பது சரியான ஜெபம் செய்யாமல் இருத்தல், அல்லது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன, சரியான ஜெபம் செய்தல் என்று கடந்த ஒரு சில வாரங்களிலே நாம் தொடர்ந்தேர்ச்சியாய் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த அந்த கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் சொல்லுகிற அந்த ஜெபம், அது தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துகிற ஒரு ஜெபம் என்று நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையிலே உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல என்னுடைய வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக என்கிற அந்த ஒரு எலிமெண்ட்டை பார்த்தோம். அதை தொடர்ந்து lead us not into temptation, சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் என்கிற அந்த காரியத்தை நாம பார்த்தோம். இன்றைக்கும் அந்த கர்த்தருடைய ஜெபத்துக்கே நாம திரும்பலாம் என்று பரிசுத்த ஆவியானவராலே வழி நடத்தப்பட்டு அந்த பகுதியை உங்களுக்கு முன்பதாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். ஆங்காங்கே இந்த நம்முடைய தொடர் பைபிள் ஸ்டடியில, சாட்டர்டே பைபிள் ஸ்டடியில
இந்த காரியங்களை நாம அவ்வப்பொழுது அநேக முறை நாம ரிப்பீட் பண்ணியிருந்தாலும் ஒரு முறை கூட, ஒருவேளை இது ரிப்படிஷனா கூட இருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. ஆனாலும் கூட இன்னும் ஒரு குறிப்பிட்ட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த காரியத்தை நான் எடுத்துக்கொண்டு போக விரும்புகிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 9 தொடங்கி 13 வரையிலும், 9வது வசனம் தொடங்கி 13வது வசனம் வரையிலும் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம வாசிக்கிறோம். முதலாவது நாம் வாசிக்கலாம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பைபிள்ல அதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம், நான் சொல்லி இருக்கிறேன். This is the reversal of Garden of Eden. ஏதேன் தோட்டத்திலே நடந்த அந்த சம்பவத்தினுடைய திரும்புதல், அல்லது ஏதேன் தோட்டத்திலே நடந்த அந்த சம்பவத்திற்கான ஒரு பரிகாரம் என்று கூட இதை சொல்லலாம். ஒரு தேவனுடைய மனுஷன் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை காஸ்பல் இன் பிரீஃப் என்று சொல்லி இருக்கிறார். மிகவும் சுருக்கமாக சுவிசேஷம் என்று சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏதேன் தோட்டத்திலே நடந்த காரியம் என்ன, ஆதாமும் ஏவாளும் செய்த காரியம் என்ன, அவங்க பாவமறியாத நிலைமையிலே இருந்த அவர்கள் அந்த தேவன் விலக்கின அந்த கனியினுடைய, அந்த தேவன் விலக்கின அந்த மரத்தினுடைய கனியை அவர்கள் புசித்த அந்த நேரத்திலே அவர்கள் செய்த காரியம் என்ன, பல கோணத்திலே நாம் அதை பார்க்கலாம். ஆனால் மிக குறிப்பாக, we don't need God, we can take care of our own lives. எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவசியம் இல்லை, நாங்களே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கவனித்துக் கொள்ளுவோம், நாங்களே எங்களுடைய காரியங்களை நாங்கள் பார்த்து கொள்வோம் என்பதுதான் அருமையானவர்களே. அல்லது இன்னொரு விதத்திலே நாம் சொல்லுவோமே ஆனால், செல்ஃப் ரிலையன்ஸ் அல்லது பிரைட். மனிதனுடைய பாவத்திலே அடிப்படையா இருக்கிறது பெருமை என்கிற காரியம், அல்லது சுயசார்பு, தற்சார்பு. இன்னைக்கு செக்குலர் வேர்ல்ட்ல தற்சார்பு என்கிற காரியம் மிகவும் ஒரு நோபல் கேரக்டராக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய சொந்த காலிலே நிற்கிறது, அல்லது நாமே ஒரு இந்தியா ஒரு தற்சார்புடைய நாடாக மாறுவது என்பது மிகவும் ஒரு பெருமைக்குரிய காரியமாக எண்ணப்படுகிறது. அதுபோல பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது அவர்கள் தற்சார்புடையவர்களாக மாற வேண்டும் என்று, அவர்கள் தற்சார்புடையவர்களாய் மாற வேண்டும் என்பதை யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் தற்சார்புடையவர்களாகவே அந்த குழந்தைகள் பிறக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒருவேளை பிறந்த உடனே அந்த கர்ப்பப்பையில இருந்து அந்த குழந்தை வெளியே வந்த உடனே ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்ல அழுதாலுமே, சின்ன சின்ன குழந்தைகளை பெற்று வளர்க்குறவங்க நிறைய பேர் இந்த குரூப்ல இருக்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, பண்ணி கொண்டு வாங்க. அந்த குழந்தைக்கு பிறந்ததுல இருந்தே தன்னால ரொம்ப முடியாத ஒரு காரியத்துக்காக அப்பா அம்மாவுடைய உதவி தேவைன்னு சொல்லி நினைப்பாங்களே ஒழிய, மற்றபடி கொஞ்சம் வளர்ந்து வர 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 நானே பார்த்துக்குவேன், நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், நானே பார்த்துக்குவேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படிங்கிறது அது ஊறிப்போன காரியம். தேவனை தேவனென்று மகிமைப்படுத்தாத அந்த பாவத்தை ஆதாமும் ஏவாளும் செய்த பொழுது, இனிமே நாங்களே எங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள, பார்த்து கொள்ள எங்களாலே முடியும் என்கிற காரியம்தான் அவர்களிலே அது அருமையானவர்களே வேரூன்றி இருந்ததை நாம பார்க்கிறோம். சோ இந்த ஒரு உணர்வு மிக ஆழமாக
அந்த அந்த குழந்தைகளுக்குள்ளேயும் மனிதனுக்குள்ளேயும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த ஜெபம் என்கிற காரியம் நாம் இந்த தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்துதல் என்கிற காரியங்களை நாம் தியானிக்க ஆரம்பித்த போது நாம அதிகமாய் பார்த்திருக்கிறோம் சில வசனங்கள். நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம். நாம் ஆழ்த்தத்துவம் உடையவர்கள் கூட இல்லை என்பது போல அங்கே சொல்லப்படுகிறது. நமக்கு ஒரு மேய்ப்பன் தேவை, அவர்தான் நம்முடைய தேவைகளுக்காக காரியங்களை செய்கிறவர் என்கிற அந்த ஒரு அனாலஜி, அந்த ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது. அதுபோல நாம் குயவனுடைய கையிலே கரத்திலே இருக்கிற களிமண்ணா இருக்கிறோம். களிமண்ணுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, களிமண்ணுக்கு எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அந்த களிமண் குயவனுடைய கரத்திலே முழுமையாக அவன் அந்த குயவனுடைய கரத்தையே சார்ந்திருக்கிறான். குயவனுக்கும் அந்த உரிமை இருக்கிறது என்பதை இந்த களிமண் ஒத்துக்கொள்ளாது. இது ஒரு வித்தியாசமான களிமண். இந்த களிமண் நினைத்துக் கொள்ளும், நான்தான் கடவுள், நான்தான் தேவன், என்னுடைய வாழ்க்கையில நன்மை தீமை என்கிற காரியத்தை நானே முடிவு செய்வேன், என்னுடைய வாழ்க்கைக்கான காரியத்தை நான் பார்த்து கொள்வேன் என்று. ஆனால் மறுபடியும் பிறந்த ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது சொல்லுகிற ஜெபம் என்ன? ஆண்டவரே, என்னுடைய இந்த வாழ்க்கையில ஒரு மொமெண்ட் கூட 24/7ல ஒரு மொமெண்ட் கூட, ஒரு நொடி பொழுது கூட உமது உதவி இல்லாதபடி நான் வாழ முடியாதுங்கிறது இந்த ஜெபம் அடிப்படையிலே டோட்டல் டிபெண்டன்ஸ். இட் இஸ் an expression of total dependence. முழுமையாக தேவனை சார்ந்து கொள்ளுகிற ஆதாமும் ஏவாளும் செய்த காரியத்துக்கு ஒரு ரிவர்சல் போல குயவனுடைய கையில இருக்கிற களிமண் தானா. ஸோ 24/7 ஒரு நாளிலே 24 மணி நேரம், வாரத்துல 7 நாட்களும் நமக்கு வருகிற எல்லா காரியமும் இதுல கவர் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் வேகமாக அதை நாம பார்ப்போம். முதலாவது காரியம் என்னன்னா, மிக முக்கியமான 3 குறிப்புகள். தேவனுக்காக நாம் ஜெபித்தல், அல்லது தேவனுடைய காரியங்கள் சம்பந்தமான ஜெபம், அல்லது தேவனுக்காக ஜெபித்தல் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதை நான் திரும்பியும் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அல்லது உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவரே, நான் புசித்தாலும் குடித்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காக, உமக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தான் நான் வாழ படைக்கப்பட்டிருக்கிறேன். உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக நான் வாழ்வதற்கு என்னால முடியாது. அதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டோடைய காரியமே. சோ ஒவ்வொரு நாளும் நான் என்ன ஜெபிக்க பணிக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் வாழ வேண்டும். இது என்னால முடியாத காரியம். சோ லார்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு ஜெபிக்கிறோம். அதான் ஜெபம். விளங்கி இருக்கோம்னு நினைக்கிறேன். நாம இந்த காரியத்தையும் பொதுவாக நாம இப்படியே பிரசங்கங்களை கேட்டு, ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள், ஆண்டோடைய நாம மகிமைக்காய் வாழுங்கள், என்னால முடியாது. இந்த கர்த்தருடைய ஜெபத்தை நாம் செய்யும் போது, இந்த முதல் குறிப்பை நாம சொல்லும் போது, இந்த உணர்வோடு, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறீர், இந்த நாளிலே 24 மணி நேரம், அல்லது நான் விழிப்பா இருக்கிற இந்த 12 மணி நேரமும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக வாழ, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக சிந்திக்க, உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக காரியங்களை பேச செய்ய நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அது என்னால முடியாத காரியம், எனக்கு உதவி செய்யும். So depending on God to glorify His name. அதுக்கே நான்
அவரை சார்ந்து இருக்கிறேன் என்பதை இந்த ஜெப குறிப்பிலே நான் தெளிவுபடுத்துகிறேன். இரண்டாவது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது பரலோகத்திலே செய்யப்படுவது போல அல்லது பூலோகத்திலே செய்யப்படும்படியாக உம்முடைய சித்தத்தை நீர் வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறீர். நீர் வெளிப்படுத்தி இருக்கிற உம்முடைய சித்தத்துல ஒரு காரியத்தை கூட என்னால செய்ய முடியாது. ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள், ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்பது நிச்சயமாக நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். அருமையானவர்களே, இந்த மாம்ச சரீரம் அல்லது எனக்குள் இருக்கிற அந்த நான் மாம்சத்திலே இருக்கிற வரையிலும் அல்லது இந்த உலகத்திலே இருக்கிற வரையிலும் இந்த நான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது, கூடாதவனாக இருக்கிறேன் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். அதன் அடிப்படையிலே தான் நான் சொல்லுகிறேன். இந்த தேவனுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதை நாம நிறைவேற்ற முடியாது, ஒண்ணு கூட நம்ம செய்ய முடியாது. அதற்கு நான் அவரையே சார்ந்து கொள்கிறேன் என்பதுதான் இந்த ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை முழுமையாய் நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன், உண்மையே டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன், உம்முடைய பலனையே நான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறேன். சோ தேவனுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களிலே மூன்றாவது குறிப்பு என்ன? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இன்று நீர் வாரும் ஆண்டவரே என்று சொல்வதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான காரியம். அருமையானவர்களே, சமீப காலங்களிலே சில கிறிஸ்தவர்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கும் போது வெளிப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த கிறிஸ்தவத்தை ஒரு மதமாக மக்கள் மாற்றி விட்டதை நாம பார்க்கிறோம். எப்படி சடங்காச்சாரங்களும் காரியங்களும் மற்ற மதங்களிலே நடக்கிறதோ அது போல கிறிஸ்தவத்திலும். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் புதிய ஏற்பாட்டை படிக்கிற நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிற ஒரு காரியம், இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஆரம்ப சீஷர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வைத்து நாம் பார்க்கும் போதும், நிருபங்களை வைத்து பார்க்கும் போதும், சுவிசேஷ புஸ்தகங்களை வைத்து பார்க்கும் போதும், அப்போஸ்தல நடவடிக்கைகளை வைத்து பார்க்கும் போதும், வெளிப்படுத்தின விசேஷத்தை வைத்து பார்க்கும் போதும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தேவகுமாரனை அல்லது மனிதனாக வந்த ஒருவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் என்ன சொல்லி பின்பற்றுகிறார்கள் என்றால், நாம செத்து சீக்கிரமா இயேசு இடத்துல போவோம், நமக்கு ஒரு பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ராஜ்யம் நமக்காக இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு நாம் எப்பொழுது போய் சேருவோம் என்று சொல்லி ராடிக்கலாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையோ மரணத்தையோ எதிர்நோக்கி இருக்கிற ஒரு கிரேசியான ஒரு கூட்டம், ஒரு பைத்தியங்களின் கூட்டம். அதான் கிறிஸ்டியன்ஸ். எப்படி மாறிவிட்டது என்று பாருங்கள். ஒரு பிக்ஸட் ரிலிஜனாக மாறிவிட்டது. உன்னுடைய ராஜ்யம் வருவதாக என்று என்னால ஜெபிக்க முடியாது. இப்படின்னா பேசுகிற நானே கூட நாளைக்கு இயேசு வருவார் என்கிற உணர்வு இல்லாதபடி இந்த உலகத்துலதான் நம்ம இருப்போம் போலன்னு சொல்லி, இந்த உலகத்துல இருப்பது போல பல காரியங்களை செய்ய வேண்டியதுதான். இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து நான் இங்கே பேசவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரெஸ்பான்சிபிளாக தான் நாம் இருக்க வேண்டும். ஆனாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று மனுஷனாக எனக்கு அதை சொல்லி வாழ முடியாது. அதுக்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது தான் இந்த ஜெபம். சோ இந்த மூன்று காரியங்களும் எப்பொழுதும் செய்யப்படுவதற்கு அவருடைய கிருபையும் அவருடைய பலனும் நமக்கு அருளப்பட வேண்டும், அவரையே சார்ந்து இருக்க வேண்டும் என்பது. அதுக்கப்புறம் பாருங்க, தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில தேவையான எல்லாமே என்ன, அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். ஆகாரம் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய எல்லா சரீர பிரகாரமான தேவைகளுக்கும் ஆண்டவரை நான் உண்மையே சார்ந்து இருக்கிறேன், என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, உண்மையே சார்ந்து இருக்கிறேன். எனக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு வேலை செய்ய வேண்டுமானால், வேலைக்கு கிளம்ப வேண்டுமானால், பிரஷ் பண்ண வேண்டுமானால், எல்லாவற்றுக்கும் நீர் தேவை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்பதுதான் அந்த குறிப்பிலே அடங்கி இருக்கிறது. அதுக்கு பிறகு
அதுக்கு பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் பாவிகளாகவே இருக்கிறோம். ஒருவன் பாவம் இல்லை என்போமானால், ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார், பாவம் இல்லை என்போமையானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சோ ஒவ்வொரு நாளும் நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமக்கு மன்னிக்கிறதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். நமக்கு பாவம் இல்லை என்போமையான நாம் அவரை பொய்யராக்குகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். சோ பாவங்களை மன்னிக்கிறவராக நீர் இரும் ஆண்டவரே என்று என்னுடைய பாவங்களின் மன்னிப்புக்காக ஒவ்வொரு நாளும் 24/7 நான் அவரை சார்ந்திருக்கிறேன். என்னுடைய பாடனராக, என்னுடைய ப்ரொவைடராக, என்னுடைய பாடனராக. அடுத்தது 24/7 அல்லது நாம விழித்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நமக்கு வருகிறது சோதனை. சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமையான காரியங்களுக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைக்கு உட்பட்டு அதிலே பாவத்திலே நான் விழுந்து விடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. சோ எல்லா காரியங்களும் அதுல அடங்கி இருக்கிறது. என்னுடைய முழு வாழ்க்கைக்கு, ஒவ்வொரு நொடிப்பொழுது என்னுடைய வாழ்க்கைக்கும் நான் அவரையே சார்ந்திருக்கிற அந்த காரியம். அருமையானவர்களே, இன்றைக்கு நான் மிக முக்கியமாக உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று நினைத்தது இந்த கடந்த வாரங்களிலே அந்த ஒவ்வொரு நாளும் குறித்து கொண்டு வந்து ஆனா சொல்ல முடியாத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை குறித்து நான் சொல்லி இருக்கிறேன். அதை நாம பார்த்திருக்கிறோம். இதன் அடிப்படையிலே நம்ம பார்த்திருக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னொரு மனிதனை உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று நினைத்து அதை இந்த நாள்ல வைக்க விரும்புகிறேன். அதுதான் பழைய ஏற்பாட்டிலே நான் வாசிக்கிறேன். அந்த யாக்கோபுடைய அந்த வாழ்க்கையிலே அருமையானவர்களே, அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்கு நாம திருப்புவோம். இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த அடிப்படையிலே, அல்லது தேவனை சார்ந்து கொள்ளுதல், தேவன் என்று மகிமைப்படுத்துதல் என்றால் அவரையே முழுமையாக சார்ந்து கொள்ளுதல். என்னிலே நான் சார்ந்து கொள்ள முடியாதபடி அல்லது செல்ஃப் ரிலையன்ஸாக இல்லாதபடி, ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபடியினாலே, அவர்கள் தேவன் என்று மகிமைப்படுத்தாதபடியினாலே முதலாவது அவர்களுக்குள்ளே வந்தது சுயசார்பு. நமக்கு தெரியும், அவங்க சுயசார்பை முதல்ல எதுல பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நிர்வாணிகள் என்று பார்த்தார்கள். நம்முடைய நிர்வாணத்திற்கு நாமே ஒரு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அத்தி இலைகளை பறித்து எல்லாத்தையும் கோர்த்து அவர்கள் ஒரு உடையை உண்டு பண்ணினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம், நமக்கு தெரியும். So that was the first expression of their self-reliance. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அந்த நேரத்துல கூட அவங்க ரியலைஸ் பண்ணி, ஆண்டவரே நாங்க தவறு செஞ்சிட்டோம், உங்களுடைய வார்த்தையை நாங்கள் மீறி விட்டோம், உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போய்விட்டோம், இதற்கு பரிகாரம் ஒண்ணு உண்டுன்னா உம்மிடத்துலதான் உண்டுன்னு சொல்லி அவருடைய பாதத்துல விழுந்திருக்கலாம்ல. அது செய்ய முடியாது. Now we can take care of our lives. நாமே நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம். இது ஒரு நிர்வாணம், இது ஒரு பயங்கரமான காரியம்னு அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. மறைக்கப்பட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட்டை எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் எத்தனை காருண்யம் உள்ளவராக, கிருபை நிறைந்தவராக, அன்பு கொண்டவராக, இரக்கம் நிறைந்தவராக அவரிடத்துல வந்து ஒரு மிருகத்தை கொலை செய்து அவங்களுக்கு தோலினாலே ஒரு உடையை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுக்கிறார். What a father we have, a providing father, the providing heart of a father. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, we don't need a father, we don't need a providing heart of a father, we ourselves, நாங்களே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய காரியம்.
அதனால்தான் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கிறோம், நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே. அந்த எபிரேய கலாச்சாரத்தின் பின்னணியத்திலே நாம் பார்த்தோமானால், ஒரு குடும்பத்திலே தகப்பன் என்கிறவனுக்கு, பிதா என்பவனுக்கு அதிக 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 கனம் உண்டு. கனத்திற்கு பாத்திரவான் தான் அந்த குடும்ப தலைவன், ஃபாதர் என்று சொல்லக்கூடிய ஃபாதர் ஃபிகர். ஸோ அதனாலதான் தேவன் கேட்கிறார், பிதாவாகிய தேவன் கேட்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல, நீங்கள் நான் பிதா என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் பிதாவானால் அந்த பிதாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் எங்கே செலுத்துகிறீர்கள். சோ இந்த ஆதாம் ஏவாள் இப்படி ஆனதிலிருந்து தொடர்ந்து காயினுடைய ஆட்டிடியூடும் அதுதான், ஐ கேன் ரிலை ஆன் மை செல்ஃப், நான் என்னை சார்ந்து கொள்ளலாம். ஆனால் சுவிசேஷம் என்பது, ஆபேல் பின்பற்றினது, விசுவாசம் என்பது இதற்கு நேர் எதிரடையானது. I totally trust in your righteousness, God. என்னால இயலாத காரியம், இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற, அல்லது இந்த பாவத்திலிருந்து விமோச்சனம் பெற, அல்லது இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலை பெற என்னாலே முடியாத ஒரு காரியம் ஆண்டவரே, உண்மையே சார்ந்து கொள்ளுகிறேன் என்பதுதான் விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாக்கோபு இதே காரியத்தை நம்ம தொடர்ந்து யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். யாக்கோபு பிறக்கும் போது எப்படி பிறந்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ பிறக்கும் போதே ஏசாவனுடைய அந்த குதிங்காலை பற்றினவனாக எத்தனாக பிறக்கிறான். அந்த குதிங்காலை அவன் பிடித்து கொண்டு வந்தபடியினாலதான் அவனுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது. யாக்கோபு என்றால் மற்றவருடைய குதிங்காலை இழுத்து தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது நானே என்னுடைய காரியங்களை பிக்ஸ் பண்ணி கொள்ள முடியும், நானே என்னுடைய காரியங்களை பார்த்து கொள்ள முடியும், நான் தான் என்னுடைய அல்லது சுருக்கமாக சொன்னால் ஸ்ட்ரக்லர், மற்றவர்களோடு கூட போராடி மனிதர்களோடு கூட போராடி, தன்னுடைய தகப்பனோடு கூட போராடி, யாரோடெல்லாம் போராட முடியுமோ போராடி, எப்படியாயிலும் நான் சரீர நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும், நான் பொருள் சார்ந்த காரியங்களிலே நான் நிறைவுள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு எண்ணம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். சோ அவன் பிறக்கும் போதே அந்த ஏசாவோடு போராடுகிறவனாக பிறக்கிறத பாக்குறோம். கொஞ்ச நாட்கள்லயே அது வெளிப்படுகிறத நாம பாக்குறோம். ஏசா அவன் வேட்டையாடி களைத்து வரும் பொழுது இவன் தருணம் பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்படியாகிலும் அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவன் பிறக்கிறதற்கு முன்னதாகவே வயிற்றில் இருக்கும் போதே ரெபேக்காளுக்கு சொல்லப்பட்டது, இவன் பிறப்பிலேயே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், அல்லது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த இளையவனிடத்திலே இருக்கும் என்கிற காரியம் இந்த யாக்கோபுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருந்த போதிலும் கூட, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள பார்க்க வேண்டும். ஈசாக்கு இந்த ஒருவேளை ரெபேக்காவுக்கு தேவனாகிய கர்த்தர் அதை வெளிப்படுத்தி இருந்தாலும், ஈசாக்கு அதை நன்றாக அறிந்திருந்தாலும் கூட, ஈசாக்கு நன்றாக கவனிங்கள், ஈசாக்குக்கு தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் தெளிவாக தெரிகிறது. அது ஏசாவுக்கு அல்ல, பாரம்பரியத்தின்படி ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் போக வேண்டும் என்றாலும், தேவனாகிய கர்த்தர் அந்த பாரம்பரியத்துக்கு விரோதமாக இளையவனுக்கு மேலதான் அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்தும் கூட, அவன் அந்த ஏசாவுக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆதியாகமம் 27வது வசனத்திலே, அவனுடைய அந்திம காலத்திலே, அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்திலே அவன் தன்னுடைய மூத்த குமாரனாய் ஏசாவை கூப்பிட்டு, நீ போய் எனக்காக வேட்டையாடி நன்றாக ருசியான சாப்பாடை நீ எனக்காக சமைத்து கொண்டு வா, நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லும் போது, அபிஷியலாக நான் உனக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை, அல்லது அபிஷியலாக நான் அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்பதுதான் அந்த காரியம். சோ இந்த காரியத்தை யாக்கோபு நன்றாக அறிந்திருந்தான். ஈசாக்கினுடைய தன்னுடைய தகப்பனுடைய அந்த
தகப்பனுடைய இன்க்ளினேஷன் அல்லது அவனுடைய தகப்பனுடைய இருதயம் மூத்த குமாரனாகிய ஏசாவின் மேலேதான் சார்ந்திருக்கிறது, அவனை தான் ஆசீர்வதிக்க துடித்து கொண்டிருக்கிறான் என்றும், அந்த ஈசாக்கு தன்னுடைய மூத்த குமாரனாகிய ஏசாவை தான் நேசிக்கிறான், அவனை தான் அஃபார்ம் பண்ணுகிறான் என்கிற இந்த காரியங்கள் யாக்கோபுக்கு ஒரு பெரிய வடுவாகவே இருந்தது. அந்த இருதயத்தை பாதித்து கொண்டே இருந்தது. அது எப்படி அந்த ஏசாவ் எப்படி ஆசீர்வதிக்கப்படலாம், அந்த ஆசீர்வாதம் எனக்கு தான் கிடைக்க வேண்டும், நான் தான் என்னுடைய தகப்பனுடைய அப்ரூவலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது தகப்பன் மூலமாக வருகிற அந்த ஆசீர்வாதத்தை நானா பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன ஒரு தருணம் அதற்காக கிடைக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் ஒரு நாள் ஏசா வேட்டையாடி களைத்து கொண்டு வரும்போது இங்கே சிவப்பாக அந்த கூடை காய்த்து கொண்டிருக்கிறான். சோ அவனுக்கு ஏற்றது போல அவனும் ஏசாவும் பசியோட வாரான். அன்னைக்கு பசியோட வருகிற எனக்கு நீ காய்த்து கொண்டிருக்கிற அந்த கூழ் கொஞ்சம் கொடுப்பியா? கூட நான் தர்றேன், ஐம் ரெடி டு கிவ், எனக்கு நீ சேஷ்ட பத்திர பாகத்தை எனக்கு நீ விற்று போடுவாயா என்று நல்ல தருணத்தை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அந்த தருணம் அப்படியே வாய்க்கிறது போல அந்த நேரத்தை ரொம்ப டாக்ட்ஃபுல்லா பயன்படுத்துகிறத பாருங்க. வைஸ், நான் ஞானமுள்ளவன், என்னுடைய ஞானத்தினால என்னுடைய ட்ரிக்னால அவன் ஈசாக்கு அவன் மேல இன்க்ளைண்டா இருந்தா கூட நான் என்னுடைய நாலேஜை நான் அப்ளை பண்ணி அல்லது என்னுடைய ஸ்மார்ட்னஸ் நான் அப்ளை பண்ணி நான் ஸ்மார்ட்டா இருக்கிறதுனால நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் அதை பெற்றுக்கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அதே ஏசா அதை விற்று போட்டது நமக்கு தெரியும், யாக்கோபு அதை பெற்றுக்கொண்டதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு 27வது அதிகாரத்துலதான் முதல்ல நம்ம பார்த்த அந்த காரியம். இங்கே 2வது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. தகப்பனிடத்திலிருந்தே நேரடியாக தகப்பனே அந்த தொடர்ந்து தகப்பனுடைய இருதயம் அந்த ஏசாவின் மேலதான் இருக்கிறது, அது தேவனுடைய சித்தம், இளையகுமாரன் அப்படின்னு தெரிந்த போதிலும் கூட எப்படி ஆயிலும் அந்த ஏசாவை ஆசீர்வதிச்சிடணும்னு சொல்லி இருக்கும்போது அந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த குருடனாக இருக்கிறான் ஈசாக்கு அப்படியெல்லாம் நம்ம நினைக்க முடியாது. அவனு கிட்டத்தட்ட அந்த 127 வருஷ அனுபவம், நல்ல ஞானமுள்ள முதிர்ந்த வயதுள்ள ஒரு தேவ மனிதனாக ஈசாக்கு இருக்கும்போது அவனை ஏமாற்றி விடுகிறது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. ஜேக்கப் வாஸ் அவ்வளோ ஸ்மார்ட்டாக அவன் காரியங்களை செய்தபடியினால ரொம்ப டாக்ட்ஃபுல்லா ரொம்ப 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 ஒரு பயங்கரமான ரிஸ்க் எடுத்துதான் போறான். ஆனால் ஸ்மார்ட்டா அதை பெற்றுக்கொள்ளுகிறான். எதை நானும் நீங்களும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், த ஸ்மார்ட்னஸ் ஆஃப் ஜேக்கப் அல்லது யாக்கோபுடைய அந்த செல்ஃப் ரிலையன்ஸ், தன்னைத்தான் சார்ந்து கொள்ளுதல் என்கிற காரியம் இந்த பழைய ஏற்பாட்டிலே, அதிலும் அந்த முற்பிதாக்களுடைய வரிசையில இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில தான் அதை மிகவும் தத்ரூபமாக நாம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நிலைமையிலே ஏசா இவனை கொல்ல வகை தேடுகிறான் என்பதை அறிந்தவனாக ரெபேக்காவும், அதுக்கு பிறகு இந்த ஈசாக்குமே அவனை ஆசீர்வதித்து, நீ பாதான் அராமிலே போய் நம்முடைய சொந்தக்காரர்கள் இடத்துல அல்லது பெத்துவேலுடைய குமாரத்தியை நீ கல்யாணம் பண்ணணும், அல்லது நமக்கு சொந்தமான மக்களிடத்திலே ரெபேக்காவுடைய அந்த குடும்பத்துல போய் நீ பெண் எடுக்க வேண்டும் என்று அனுப்பி விடுகிறான். அவன் வரும் பொழுது நடக்கிற காரியத்தை இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். 28வது அதிகாரம் குறிப்பாக 2 காரியங்களை இந்த மாலை வேளையில உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று, அவனுடைய அந்த பெத்தேலின் அனுபவத்தின் ஜபம். 2 ஜபங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய ஜபத்துல இருந்துதான் நம்ம அந்த சோர்ஸ் எடுத்து நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்திலே தொடர்ந்து என்னோடு வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெத்தேலிலே யாக்கோபுடைய ஜபம், அதை தொடர்ந்தும் அவனுடைய ஸ்ட்ரகிள்,
அதை தொடர்ந்து அவனுடைய அந்த பெனியேலனுடைய அனுபவம், அங்கே அவனுடைய ஜெபம், இந்த 2 காரியத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு குறிப்பான ஒரு மிக முக்கியமான காரியத்தோடு கூட காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் மனதிலே போட்டபடினாலே அதையும் நான் மையப்பொருளாக வைத்து சென்று கொண்டிருக்கிறேன். 28வது அதிகாரத்துல நமக்கு தெரியும், இவன் அந்த பதான ராமுக்காக செல்ல தொடங்கின பொழுது, சென்று கொண்டிருக்கும் போது நேரம் இருட்டிருச்சு, ராத்திரி ஆகிவிட்டது. ஆகையினாலே ஒரு கல்லை தலையணையாக வைத்துக்கொண்டு அவன் தூங்க முற்படுகிறான், தூங்குகிறான். அப்பொழுது ஒரு சொப்பனத்தை அவன் பார்க்கிறது நமக்கு தெரியும். ஒரு ஃபேமஸான ஒரு சொப்பனம். ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எட்டக்கூடிய அளவு, வானத்துக்கு எட்டக்கூடிய அளவுக்கு பூமியிலிருந்து ஒரு பெரிய ஒரு உயரமான ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறார்கள். அந்த ஏணியுடைய உச்சத்திலே அங்கே தேவனாகிய கர்த்தர் நின்று இவனோடு பேசுகிற அந்த காரியம், அதுல இருந்து நம்ம வாசிக்கலாம். 28வது அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன். அதை தொடர்ந்து 13 தொடர்ந்து வாசிக்கிறேன். அதுல அவனுடைய ஜெபத்தையும் நாம இங்க பார்க்கிறோம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நானும் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 14வது வசனத்தினுடைய பிற்பகுதி தான் மிக மிக முக்கியமான காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த குறிப்பாக இந்த வாக்குத்தத்தத்தை பார்த்தீங்கன்னா, இந்த வாக்குத்தத்தத்தினுடைய சுபாவத்தை நன்றாக நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால், இந்த வாக்குத்தத்தத்தினுடைய தன்மையை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்ப்பீர்களே ஆனால், இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்தத்தம் ஒரு காலகட்டத்திலே ஈசாக்குக்கும் அப்படியே சொல்லப்படுகிறது. அதே காரியம் யாக்கோபுக்கும், ஈசாக்கு யாக்கோபை வழி அனுப்பி விடும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன்னோடு இருப்பதாக சொல்றானே ஒழிய ரொம்ப டீட்டெயிலா சொல்லல. ஆனால் முதல் முறையாக யாக்கோபுக்கே நேரடியாக தேவனாகிய கர்த்தர் எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னாரோ, எப்படி ஈசாக்குக்கு சொன்னாரோ, அதே போல இங்கேயும் சொல்லுகிறார். இதுல மிக முக்கியமான காரியம் அந்த 14வது வசனத்தினுடைய 2வது பகுதி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கேதான் நானும் நீங்களும் அடங்கி இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான காரியம். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின், அதாவது உலகத்தின் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள், அதாவது உனக்குள்ளே உன் வம்சத்துக்குள்ளே அந்த ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து வெளிப்படுவார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளே அந்த கிறிஸ்து வாசலை திறப்பார். அவருக்குள்ளே அல்லது அவர் மூலமாக அவர் செய்த அந்த மீட்பின் காரியத்தின் நிமித்தமாக சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரரும் இப்படியாக உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதுதான் இந்த வாக்குத்தத்தம். அதோடு கூட இஸ்ரவேல் மக்களை பலுகி பெருகும்படியான காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். அது ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய பாயிண்ட். இன்னொன்று, இந்த லேண்ட், இந்த 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 இடத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்கிற காரியம். ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய ஜெபத்தையோ அல்லது அவனுக்கு இந்த காரியத்தை குறித்த ஒரு ரியலைசேஷன் உண்டானதாக கொஞ்சமும் நாம பார்க்க முடியாது. தொடர்ந்து வாசிக்கிறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நீங்க கவனிக்க வேண்டியது, இந்த தேவனாகிய கர்த்தர் அவனுக்குள்ளே விசுவாசத்தை கிண்டல் பண்ணும்படியாக காரியங்களை செய்கிறார். ஆனால் அவனுக்குள்ளே விசுவாசம் ஒன்னும் வந்ததாக தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லும் போது நல்ல கவனிங்க. ஒரு நுணுக்கமான காரியம் இங்கே இருக்கிறது. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் சொல்லி இருக்கிற காரியங்கள் அல்லது அவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தினுடைய இந்த ரெப்படிஷன்ல மிக முக்கியமான காரியம் என்ன?
உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அது எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு கிறிஸ்து வரப்போகிற காரியத்தை இங்கே சொல்லுகிறார். அதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லும் போது, நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான காரியம். என்ன விசுவாசத்தை அவனிலே ரெஸ்பான்ஸாக தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் என்றால், நான் இதை பெற்றுக்கொள்வதில்லை, அல்லது நான் இந்த காரியங்களை, தேவன் சொல்லி இருக்கிற இந்த காரியங்களை முழுமையாக நான் என்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையின் காலத்திலே அதை பார்க்க போவதில்லை, ஆனாலும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் என்னுடைய அந்த ஜெனரேஷனுக்கு பிறகும் அதை நிறைவாக்குவார், உன்னை நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றால், இட் கோஸ் பியாண்ட் ஹிஸ் டெத். அதைதான் ஆபிரகாம் விசுவாசித்தான். அதைதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதும் போது, ஆபிரகாம் அதை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு போனான். ஈசாக்கும் அப்படிதான் போனான். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை தான் யாக்கோபிலே கிண்டல் பண்ணும்படியாக, அவேக்கன் பண்ணும்படியாக, உயிர்ப்பிக்கும்படியாய் தேவன் காரியத்தை இங்கே செய்கிறார். ஆனால் அவனுக்குள்ள அது வரவே இல்லாத. தொடர்ந்து வாசிக்கிறேன். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. அடுத்த வசனத்திலிருந்து நன்றாக கவனிங்கள். அவனுடைய ஜெபம் அல்லது அவனுடைய டிக்ளரேஷன் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய காரியம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். இது எப்படிப்பட்ட ஒரு டீல் அப்படின்னு பாருங்க. அது தொடர்ந்து என்னை திரும்பி வர கர்த்தர் எனக்கு தேவனா இருப்பார். 22, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். என்ன சொல்லுகிறான்? இந்த தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்பது அவனுக்கு தெரிகிறது, அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கின் தேவன் என்பது தெரிகிறது. ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஈசாக்கு கொடுத்தார், எனக்கு அது பாசான் பண்ணப்படுகிறது. இந்த இடத்திலும் தேவனாகிய கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை திரும்பவும் சொல்லுகிறார். ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன், இந்த வாக்குத்தத்தத்தினுடைய தன்மை என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ளாதவனாக, ஒருவேளை இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த இந்த தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து தெளிவாக அவன் ரியலைஸ் பண்ணியிருப்பான். ஆனால் அல்லது அவனுடைய இருதயத்தின் கண்கள் திறந்து இந்த தேவனை சரியாக அவன் கண்டிருப்பான். ஆனால் ஒருவேளை இப்படிப்பட்ட ஜெபம் இருந்திருக்காது. பாருங்க, இப்படியெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்வதை, இப்படியெல்லாம் நீர் செய்வீரானால் நீர் எனக்கு தேவனாயிருப்பீர், இந்த இடத்துல நான் உமக்கு கோயில் கட்டுவேன், நான் தசம பாகம் செலுத்துவேன். இங்க அநேக கிறிஸ்தவர்கள் செய்கிற ஜெபத்தை போல, எனக்கு பொருள் சார்ந்த இந்த காரியங்களை நீ செய்வீரானால் நீர் எனக்கு தேவனாக இருப்பீர், நான் தசம பாகத்தை செலுத்துவேன், நான் ஒரு ரிலிஜியஸா இருப்பேன், பட் ஐ வில் பி ரிலையன்ட் ஆன் மை செல்ஃப். தொடர்ந்து இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நாம கவனிக்க வேண்டிய காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியமா இருக்கிறபடினாலே நான் இதை வேகமா மென்ஷன் பண்ணி அந்த 32வது அதிகாரத்துக்கு நாம் செல்ல வேண்டும். அந்த முக்கியமான அந்த காரியத்திற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இவன் தன்னுடைய அந்த ஸ்மார்ட்னஸ்ல ராகேலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் துடிப்போடு 7 வருடங்கள் எப்படி சென்றது என்று தெரியாதபடி அவன் 7 வருஷம் வேலை செய்து கடைசியில பெற்றுக்கொண்டதோ அந்த ரொம்ப கிளைமேக்டிக்கா அவன் எதிர்பார்த்து ராகேல் சொல்லி அந்த ராகேல் அந்த திருமணம்
ராகேலோட தான் திருமணம் செய்யப்படுகிறது என்று நினைத்து அந்த திருமண வாழ்க்கைக்குள் பிரவேசித்து காலையில பாக்குறான் அது லேயாள். சோ அந்த ஏமாற்றுக்காரன் தன்னுடைய ஸ்மார்ட்னஸ்ல இதுவரையிலும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தவனுக்கு தேவனாகிய கர்த்தருடைய அனாதி தீர்மானத்தின்படி லாபான் என்கிற இன்னொரு ஏமாற்றுக்காரனை வைத்திருந்தார். சோ அங்கே முதல் முறையாக அவனுடைய காரியங்கள் உடைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவனுடைய ராகேலுக்காக திரும்பவும் வேலை செய்கிறான். ராகேல் கொடுக்கப்படுகிறாள். திரும்ப குடும்பத்துக்குள்ளே உள்ள பிரச்சனைகள், பயங்கரமான காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம அறிந்திருக்கிறோம். போராட்டங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஆடுகளுக்கான அந்த ஆடுகள் இவனுக்கு சம்பளமாக கொடுக்கப்படும்படியாக புள்ளிகளும் வரிகளும் உள்ளது எனக்கு வேண்டும் என்று சொல்லும்போது அதையும் தன்னுடைய ஸ்மார்ட்னஸ்ல அந்த கொப்புகளை வெட்டி போட்டு அதனால இப்படி உண்டாயிரும் அப்படின்னு சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். இவன் கொப்புகளை வெட்டி போட்டு அந்த ஆடுகள் சேரும் போது கொப்புகளை வெட்டி போட்டதுனாலதான் இப்படி பறக்குதுன்னு இவன் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால இல்லப்பா, அதனால அப்படி பறக்கல, என் மூலமாக உண்டாகும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சோ என்ன பார்க்க நாம் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், ஆல்வேஸ் a struggler, போராடி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். கடைசியாக 32வது அதிகாரத்துல வருவோம். சோ நமக்கு தெரியும் லாபான் அவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறதையும் ஆனாலும் தொடர்ந்து தேவன் இவனை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதையும், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே இந்த லாபான் லாபான் இந்த யாக்கோபுக்கு விரோதமாக அல்லது யாக்கோபின் மேல பிளீசிங்கா இல்லாம அவனை பகைக்க கூடிய ஒரு நிலைமை வந்த பொழுது நான் லாபானை விட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானித்து அந்த ஓடி போகிறத நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல அந்த ஏசாவை எதிர்கொள்ளுகிற அந்த வேளையிலே இந்த லாபான் துரத்தி கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய உடன்படிக்கை காரியம், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கடந்து நாம வரும் பொழுது யாப்போக்கு ஆற்றண்டையிலே அங்கே ஏசாவை எதிர்கொள்ள வேண்டும். ஏசா என்னை கொலை செய்யும்படியாய் எத்தனித்த ஒரு மனுஷன், நிச்சயமாக என்னுடைய அண்ணனாகிய ஏசா என்னை கொலை செய்து விடுவான் என்று அவனுக்கு மிகவும் பயந்து, அருமையானவர்களே, அங்கேயும் அந்த பயப்படுகிற நேரத்திலே ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஆனாலும் ஜெபத்தை செய்து கொண்டே அவன் தன்னுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் அல்லது அங்கேயும் அவன் அந்த ஸ்கீமிங், ஆங்கிலத்திலே ஸ்கீமர் என்று சொல்வார்கள், அவன் அந்த ரொம்ப தந்திரமான ஆலோசனைகள், தந்திரமான யோசனைகளின் அடிப்படையிலே தந்திரமான காரியங்களை செய்தல் அல்லது தன்னுடைய அந்த ஸ்மார்ட்னஸ்ல சில காரியங்களை செய்தல். சோ அருமையான அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நான் வாசிக்க விரும்பவில்லை. 32வது அதிகாரத்தை இதன் அடிப்படையில நீங்க தொடர்ந்து வாசித்து பாருங்க. இப்போ அந்த அவனுடைய ஜெபம் 9வது வசனத்திலிருந்து அவனுடைய ஜெபத்தை கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும். சோ தேவனாகிய கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை இங்கேதான் அவன் அறிக்கை செய்கிறான். அல்லது அவனுடைய முதலாவது பெத்தேலிலே அவனுடைய ஜெபத்துக்கும் அங்கே தேவனாகிய கர்த்தருடைய தன்மைகள் எதையும் அவன் சொன்னதாக நம்ம பார்க்கல. இங்க அப்படி அல்ல. இங்கே தேவனாகிய கர்த்தருடைய அந்த குணாதிசயங்களை அவன் சொல்லுகிறான். தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் நல்ல, தன்னை அதிகமாய் தாழ்த்துகிறத, பயத்துல தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனிக்கணும். இதுல தன்னை தாழ்த்துகிறான் உண்மைதான். ஆனால் அந்த ஏசா கொலை செய்து விடுவான். ஏசா என்னை மாத்திரம் அல்ல, என்னுடைய மனைவி ராகேல், இந்த பிள்ளைகள், அல்லது அது மாத்திரம் இல்ல, ஏராளமான ஆடு மாடுகள், இவைகளை எல்லாத்தையும் அவன் சூறையாடிடுவான். அப்படிங்கிற அந்த பய உணர்விலேயே அவன் தன்னை தாழ்த்துகிறத பாக்குறான். சோ
நான் எவ்வளவேனும் பாத்திரம் இல்லை, நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களையும் உடையவனானேன், என் சகோதரனாய் ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ண முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளிலே தன் சகோதரனாகி ஏசாவுக்கு வெகுமானமாக, இந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். 3 பகுதியாக தன்னுடைய வெகுமானத்தை, ஏசாவுக்குரிய அந்த வெகுமானத்தை எவ்வளவு ஸ்மார்ட்டா கிரியேட்டிவா அவன் திட்டமிடுகிறான் என்று பாருங்கள். 3 பகுதியாக பிரித்து அந்த பயத்திலையும் அவ்வளவு ஸ்கீம் பண்ணுகிறான். 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலையும் போகிற தலைவர்கள் மக்களுக்கு அவன் எப்படி ஏசாவோடு பேச வேண்டும் என்று இவன் சொல்லிக் கொடுக்கிறான். இவைகள் யாருடையது என்று கேட்டால் உமது அடியானாகிய யாக்கோபுடையது, அப்படி என்ன சொல்ல வேண்டும் என்பதையும் அவன் சொல்லிக் கொடுக்கிறான். அப்படியே 2வது டீம், 3வது டீம், அதுக்கு பிறகுமே அவனுடைய பிரிப்பு, அவன் எப்படி பிரிக்கிறான் என்றால், தனக்கு ரொம்ப பிரியமில்லாத லேயாள், அவளுடைய வேலைக்காரி, அவளுடைய காரியங்கள், அதுக்கு பிறகு ராகேல், கடைசியா இப்படி ரொம்ப டாக்ட்ஃபுல்லா எல்லாவற்றையும் அவன் கடக்க பண்ணின பின்பு யாப்போக்கு நதியிலே இந்த கடைசி போராட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை தான் நாம் உற்று கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் எப்படி இதை படிக்கிறார்கள் என்றால், அநேக விசுவாசிகள் இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால், அல்லது அநேக ஊழியக்காரர்கள் எப்படி பிரசங்கிக்கிறார்கள் என்றால், இவன் எப்படியாயிலும் பொருள் சார்ந்த அல்லது சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனோடு போராடி அவன் அதை பெற்றுக்கொண்டான். அல்லது சுருக்கமாக சொன்னால், தேவனுடைய சித்தத்தை வளைத்து, தேவனோடு கூட போராடி தேவனுடைய சித்தத்தை வளைத்து இவனை ஆசீர்வதிக்கும்படியாக அதை வளைத்து விட்டான் என்கிறது போல. அப்படி புரிந்து கொண்டால் அது நேர் எதிரடையான காரியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியமாக நான் கொண்டு வர விரும்பின காரியம். அதை வாசிக்கிறேன், என்னோடு கூட பின்பற்றுங்கள். 23வது வசனத்திலிருந்து 32வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து, அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தின பின்பு யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அவன் தனிமையாக்கப்படுகிறான். தன்னை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கை பிறந்ததிலிருந்து அல்லது பிறக்கும் பொழுதிலிருந்தே போராடுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். செக்குலர் வேர்ல்ட்ல நம்ம மக்கள் ரொம்ப சாதாரணமாக சொல்லுகிற காரியம் முயற்சி, வாழ்க்கையில முன்னேறுதல். இது ரொம்ப சாதாரணமாக வாழ்க்கையில எப்படியாயிலும் முன்னேற வேண்டும் என்று அந்த காரியத்தை தான் இங்கே யாக்கோபுல பார்க்கிறோம். வாழ்க்கையில எப்படியாயிலும் முன்னேற வேண்டும், வாழ்க்கையிலே சாதிக்க வேண்டும் என்கிறது அது டிஎன்ஏலே ஊர்ன தர்மையானுள்ளே. அது ஒரு நோபல் கேரக்டர் அல்ல, அது நல்ல ஒரு காரியம் அல்ல. அது நல்லது போல தெரிந்தாலும் தேவனை தேவன் என்று மைமைப்படுத்துவதற்கு எதிர்மாறான காரியம். ஒரிஜினல் சின்னுடைய அல்லது ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து வழியாக வந்த பாவத்தினுடைய எக்ஸ்பிரஷன். கடைசி போராட்டம் இங்கே அவனோடு போராட ஒரு மனுஷன் வருகிறார் என்பதுதான். இவ்வளவு நாளும் அவன் மற்றவர்களோடு போராடி கொண்டிருந்தான், மிக முக்கியமான நபர்களோடு போராடி கொண்டிருந்தான். தன்னுடைய தகப்பன் என்பவர் அந்த எபிரேய கலாச்சாரத்திலே மிக முக்கியமானவர், அவரோடு போராடினான். அவருடைய அப்ரூவலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அவர் என்னை சபாஷ் என்று சொல்ல வேண்டும், அல்லது அவர் என்னை பாராட்டுகிறவனாக, அல்லது அவருடைய குட் புக்ஸ்ல நான் வர வேண்டும். அவருடைய சாதனை, அதிலே வெற்றி கண்டான். ஆனால் அவனுக்கு இப்பொழுது சூன்யமாக தெரிகிறது, ஒன்றுமே இல்லை.
இதற்காகவா இப்படி போராடினேன்? லாபானோடு போராடினான். லாபானோடு போராடியும் நல்ல வெற்றி கண்டான். லாபானும் அவனுடைய குமாரர்களும் பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இவன் பொருள் சார்ந்த எல்லா சாதனைகளையும் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் இங்கே தன்னந்தனியனாக இந்த முயற்சி திருவினையாக்கும் என்கிற காரியம், இந்த முயற்சி, இந்த தன்னுடைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாவற்றினுடைய முடிவாக நிச்சயமாக இன்று மூர்க்கனாகிய அந்த ஏசாவினாலே நான் கொலை செய்யப்படுவேன், ஒருவேளை தான் தப்புவேன், நான் கொலை செய்யப்பட போகிறேன் என்கிற அந்த உணர்வோடு கூட தன்னந்தனியனாய் இருக்கும் போது நன்றாக கவனிக்க வேண்டிய காரியம். திரும்பியும் வாசிக்கிறேன். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். So it was not Jacob who started the struggle, it was God. இதுக்கு தேவன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இவனோடு போராடும்படியாக ஒரு மனுஷனை போல ஒருவர் வருகிறார். இவனுக்கு முதல்ல யாருன்னு தெரியாது. ஒரு விசித்திரமான மனுஷன் என்று நினைத்து இவரிடத்திலையும் ஏதோ இருக்கிறது போல என்று அவர் போராட தொடங்கினார். அவருக்கு இவன் எதிர்த்து போராடுகிறான், அல்லது அவரை பிடித்து கொண்டு ஏதோ ஒரு விதமான போராட்டம். ஆனா இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அவனை மேற்கொள்ளாததை கண்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இங்கே விபரமாக நாம் பேச நேரம் முடிந்து விட போகிறது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிக முக்கியமான காரியம். இது மிக பிளெயினாக நேரடியாக சொல்லுவோமே, ஆனால் இது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரியாளுடைய கர்ப்பத்திலே அவர் உற்பத்தி ஆகிறதற்கு முன்னே கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, வார்த்தையாகிய அந்த இயேசு கிறிஸ்து மனிதனாக இங்கே வருகிறது தான் இந்த காரியம், இந்த ரியாலிட்டி. ஆங்கிலத்திலே அதை ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட் என்று சொல்வார்கள். ஏனென்றால் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம், இது ஒரு தேவ மனிதர் என்பதை அறிந்திருக்கிறோம், தேவ தூதன் அல்ல என்பது தெளிவாகிறது. இது அநேகமாக மேக்சிமம் ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்டாகத்தான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது தேவன். ஆனால் கிறிஸ்து அந்த மரியாளிலே உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்து, இயேசு என்கிற பெயர் இல்லை, கிறிஸ்து என்கிறதை தான் பொதுவாக எல்லா ஸ்காலர்ஸும் ஒப்புக்கொள்கிற காரியம். இந்த காரியத்தையும் நாம படித்து பார்க்கும்போது மிக தெளிவாக அதை நாம பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ இந்த தேவன் அல்லது தேவனுடைய குணாதிசயம் இங்கே என்ன வெளிப்படுகிறது, அல்லது கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் என்ன வெளிப்படுகிறது? நாம் அந்த வெள்ளி சனி ஞாயிறு கூட்டங்களிலேயும் பார்த்தோம். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவையின் காரியம் உலகத்திலே மிகப்பெரிய சாதனையாகிய அந்த ரிடம்ஷன், மனுக்குலத்தின் மீட்பை அவர் சம்பாதிச்சது தன்னுடைய வீக்னஸ்ல, அல்லது தன்னுடைய தான் பிசாசனிடத்திலே தோற்று போனவரை போல காட்சி கொடுக்கிற ஒரு சம்பவத்தை அங்கே அரங்கேற்றி தான் இந்த காரியத்தை செய்கிறார். அதே காரியத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அல்லது இயேசு ப்ரீ இன்கார்னேட் கிரைஸ்ட் என்பது நமக்கு தெரிந்தும் கூட அவரை மேற்கொள்ள முடியாதது எப்படி என்று நாம் யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இந்த தேவனாகிய கர்த்தரை மனுஷன் மேற்கொள்ள முடியாது. He cannot. ஆனால் மேற்கொள்வது போல ஒரு அப்பியரன்ஸை, ஒரு தோற்றத்தை இங்கே உண்டு பண்ணுகிறதை தான் நாம் பார்க்கிறோம். அந்த தன்னுடைய படைப்பாகிய ஒரு மனிதன் தன்னை மேற்கொள்வது போன்ற ஒரு காரியத்தை அவர் முதலிலே காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா மிக முக்கியமா இங்கே கவனிக்க வேண்டியது அடுத்த வசனம். அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார், அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுளுக்கிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தமிழ் வேதாகமத்துல இந்த வசனத்தை நாம படிக்கும் போது ஏதோ ஒரு சுளுக்கு, கை வச்சாரு சுளுக்கு அப்படின்னு நம்ம பாஸ் ஆன் பண்ணி போயிடுவோம்.
பட் இது ஒரு சாதாரண சுளுக்கு அல்ல அருமையானவர்களே. ஆல்மோஸ்ட் எல்லா ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸ்லையும் நம்ம வாசிக்க முடியும். அந்த நம்முடைய கை தோள் பட்டையிலிருந்து விலகுகிற காரியத்தை நீங்க பார்த்திருக்கலாம். நான் பார்த்திருக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கை சாக்கெட்ல இருந்து விலகிரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதே போல இந்த தொடை சந்து அது சாக்கெட்ல இருந்து விலகிவிட்டது. அப்படிதான் எழுதியிருக்கிறது, மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. ஆனால் மருத்துவ வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த கை சாக்கெட்ல இருந்து வெளிவரது ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து விடலாம். ஆனால் இந்த தொடை அந்த சந்து, அந்த சாக்கெட் இருக்கிறது அல்லவா, அது மனித உடலிலே மிக மிக ஸ்ட்ராங்கான ஒரு சாக்கெட் அண்ட் அந்த ஜாயிண்ட். அது அந்த சாக்கெட்ல இருந்து விலகி விட்டது. மிக மிக பெயின்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இந்த மனிதர், இந்த தேவனாகிய கர்த்தர் மனித வடிவிலே வந்திருக்கிறவர் தொடதான் செஞ்சாரு. இந்த ஸ்ட்ரகிளிங் மேன். இது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யாக்கோபு பிறந்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கையை தான் இது தெள்ள தெளிவாக காட்டுகிறது. நீ எல்லாரோடும் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி என்னோடையும் ஸ்ட்ரகிள் பண்ணுன்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டு, யாரோட ஸ்ட்ரகிள் பண்ற அப்படிங்கறத தெளிவுபடுத்தும்படியாய் ஒரே ஒரு தொடுதல் அவனுக்கு போதுமானதாக இருந்தது. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நடக்கிற காரியம் என்னன்னா, இந்த தொடுதலினாலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, இனி மனிதர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவையில்லை, என்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறவர் என்பவர் இந்த மனிதர் தான் என்பதை அவன் கண்டு கொண்டான். அதுக்காகதான் இறுக்கமாக பிடித்து கொண்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழியனா. இது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல ஒரு வித்தியாசத்தை நாம் பார்க்க வேண்டும். இது பொருள் சார்ந்த ஆசீர்வாதம் அல்ல. இரண்டாவது, இதுல நீ மேற்கொண்டாய் என்று சொல்லும் போது உண்மையான மேற்கொள்ளுதல் அல்லது உண்மையான வாழ்க்கைக்குள்ளே நீ வருகிறாய் என்பதுதான் அர்த்தம். அல்லது தேவனாகிய கர்த்தர் இங்கே மேற்கொள்ளுகிறார் என்பதுதான் சாராம்சம். அதிகமாய் விளக்க நேரம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தான் இங்கே அவனுக்கென்று நியமித்திருக்கிற அந்த வாழ்க்கைக்கு வின்னராக அவனை மாற்றுகிறார். He is triumphant in that sense. அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவன் வெற்றி உள்ளவனாக மாறுகிறான். போராடி அவன் மேற்கொள்ளுகிறவனாக மாறுகிறான். அவன் சரியான ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிறான். அவன் விசுவாசத்திற்குள்ளே வருகிறான். பிள்ளைகளே, அதுதான் அந்த வேர்ட் மேற்கொண்டாய் என்பதனுடைய அர்த்தம். சோ அந்த சரியான விசுவாசம் வரும் பொழுதுதான், இதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது துன்பமும் துக்கமும் அவனுக்கு நிரம்பி இருந்தாலும் விசுவாசத்தோடு அவன் வாழ்கிறான், விசுவாசத்தோடு மரிக்கிறான். அதை மாத்திரம் மென்ஷன் பண்ணி நான் முடிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலன் இதை கொண்டு வந்து எழுதும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், அந்த யாக்கோபுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்தது. 21வது வசனம், விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அந்த மரிக்கும் போது அவன் விசுவாசத்தோடு மரிக்கிறான். அருமையானவர்களே, அவன் இந்த உலகத்திலே பொருள் சார்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மேக்சிமம் ஸ்ட்ரகிள் பண்ணின ஒரு முற்பிதாக்களிலே ஒருவன் இவன், அல்லது மேக்சிமம் ட்ரை பண்ண ஒரே முற்பிதா யாக்கோபு. ஆனால் இந்த யாப்போக்கு நதியின் இந்த பெனியேலின் அனுபவத்திற்கு பிறகு அவன் அந்த பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ்ல நொண்டி நொண்டி நடந்தாலும் அதுவரையிலும் சுயசார்புடையவனாக இருந்தான். ஆனால் அதற்கு பிறகு அவன் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டாலும் தேவன் சொன்னதை என் மூலமாக அல்ல, நான் மரித்து போகிறேன், ஆனால் நான் அவரை விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே யோசேப்பினுடைய பிள்ளைகளை அல்லது மனாசேயையும்
அந்த அந்த 2 பிள்ளைகளையும் அவன் ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களிலே அது தொடர்கிறது. தேவன் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார் என்கிற அந்த விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அவரையே பூரணமாய் சார்ந்து கொள்வது நிமித்தமாக தேவனை தேவன் என்று மகிமைப்படுத்த அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள இன்னும் அனுபவிக்க தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.